இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, தந்திராவுக்கு சரியான வயது எது? தந்திரா கற்றுக்கொள்ள சரியான வயது எது? நண்பர்களே, இது தமிழகத்தின் ஒரு சாபக்கேடு. நான் இப்போ இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக சுவிட்சர்லாந்தில், கனடாவில், ஃப்ரான்ஸில், பாரிஸில் நிறைய நாடுகளில் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கெல்லாம் வராத கேள்வி கடந்த 10 ஆண்டுகளில் என்னுடைய காதை புளித்து போன ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ்டர் ஒரு 50, 55 வயசில் 60 வயசில் வரவங்களாம் மாஸ்டர் ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தீங்கன்னா இளமையில் நான் மிகப்பெரிய ஞானத்தை அடைந்திருப்பேன், மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 32 வயசு 30 வயசில் உள்ள நண்பர்கள், 25 வயசில் உள்ள நண்பர்கள் வரவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ்டர் நாங்கள் ஒன்றும் துணை இல்லை, அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு மூச்சு பயிற்சி, ஏதோ ஒரு தவநிலைகள், ஏதோ ஒரு நான் சொல்ல வருதுங்களோ அது மாதிரி ஏதோ ஒரு பயிற்சியில் போய் மாட்டிக்கிட்டு தன்னுடைய இளமை காலத்தை ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டு, சார் வீரியமாக இருக்கும்போது ஒரு சரகா ஸ்ரீகீர்த்தி மாதிரி, ஒரு மன்மதன் ரதி மாதிரி ஒரு வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா அந்த வித்துக்கள் பரிபூர்ணமாக இருக்கும்போது தான் அந்த மகா ஆர்கசம், மகா பேரின்பங்கிறது அனுபவிக்க முடியும் நண்பர்களே. சில பேர் சொல்கிறாங்க எல்லா இன்பம் ஒன்று, கண்டிப்பாக இல்லை நண்பர்களே. நீங்கள் ஆர்டினரியாக தாம்பத்தியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 முதல் 2000 முறை நீங்கள் தாம்பத்தியத்தில் அதில் அடையிற இன்பம், தாந்திரிக யோகத்தில் அடையிற இன்பம் வேறு. அந்த ஆர்கசங்கிறது மகா ஆர்கசம், அது 1000 மின்னல் 1000 மிடி அடிப்பது கொண்டு ஒரு பேரின்பம். ஆகவே எல்லோரும் என்ன சொல்லுகின்றாங்கன்னா, 25 வயசு பசங்க ஏதோ ஒரு மூச்சு பயிற்சியை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு மல்லு கட்டிட்டு 30 வயசு பசங்களாம் தன்னுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருடத்தை சர்வசாரமாக வீணடிச்சிடறாங்க நண்பர்களே. ஆக நான் இதை பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்கள், எந்த வயதாக இருந்தாலும் சரி, 60 வயது இருந்தாலும் உங்களை 10 வருஷம் ரிவர்ஸ் பண்ண முடியும், 32 வயசாக இருந்தாலும் அடுத்த 15 வருஷத்தை உங்களை அனுபவிக்க வைக்க முடியும் நண்பர்களே. ஆகவே நான் கொடுக்கும் இந்த அற்புதமான தாந்திரிக் டெக்னிக் என்பது 5 நிலை தெரப்பிகள், 27 நிலை உயர்நிலை தாந்திரிக். இது வாஸ்தானியர் சொல்லாதது, எந்த புத்தகத்திலும் இல்லாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த நீங்கள் புத்தகங்கள் எந்த இதுலையும் இல்லாது, எந்த யூடியூப்லையும் இல்லாது, சீக்ரெட்ஸாக மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ 7 நிலை உயர்நிலை, இப்போ நான் சுவிட்சர்லாந்தில் போய் அட்வைட் பண்ணிட்டு வந்திருக்கு, 7 நிலை உயர்நிலை பயிற்சி, இது எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, வயது ஒரு தடை இல்லை. இது எப்பொழுது உங்கள் கர்மா கண்ணில் படுகின்றதோ, எப்பொழுது இதை படணும்னு நினைக்கிறீங்களோ அப்பொழுது இதை உடனடியாக எடுத்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் ஞானத்தையும், மிகப்பெரும் பேரின்பத்தையும், மிகப்பெரும் பேரானந்தத்தையும் அடைவீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்வனுடன் வாழிய நலம் வாழிய பல்லான்.